ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 2024 நடந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோட பேப்பர் காப்பி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பேப்பர் காப்பி அப்ளை பண்ணுறப்ப ஃபைனல் காப்பி எடுத்திருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பேப்பர் காப்பி வந்து வரும், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டியூட் மூலமாக வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி பேப்பர் காப்பி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டியூட் மூலமாக பேப்பர் வாங்கிக்கலாம். இது வந்து ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணவங்களுக்கு எப்படி பேப்பர் காப்பி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சிம்பிளான ப்ரொசீஜர் தான். டோட் வெப்சைட்டுக்கு வந்து வந்துருங்க. ஆரஞ்சு கலரில் இருக்குங்க இல்லையா, கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் ஜிடிஇ பிரைவேட் கேண்டிடேட்ஸ் லாகின், இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இதை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்கன்னா போட்டுட்டு லாகின் கொடுக்கணும். கொடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே ஜிடிஇ ரீவேல்யூஷன் ஆகஸ்ட் 2024 இருக்கும் இல்லையா, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். கீழே அப்ளை ஃபார் ரீவேல்யூஷன் வந்து காட்டும். இங்கே மேலே இருக்கிற ஆப்ஷன் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் வந்து காட்டும். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், என்ன சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேம், பேப்பர் 1 or 2, அப்புறம் கொஸ்டின் பேப்பர் கோடு, ஓகேங்களா? இங்கே ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்து காட்டுது இல்லையா, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும், ஓகேங்களா? இவ்வளோ தாங்க ப்ரொசீஜர். அப்ளை பண்ணுறது இங்கே அப்ளை ஃபார் ரீவேல்யூஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ இந்த பேப்பர் காப்பி டவுன்லோட் பண்ணிட்டோம் இல்லையா, இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நீங்கள் யார்கிட்டையும் கொடுத்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா செக் பண்ணி கொடுங்கன்னு நீங்கள் வந்து சொல்லவே வேண்டாம். நீங்களே வந்து ஓனாக வந்து செக் பண்ணலாம். நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன், அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது என்னன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, பேப்பர் காப்பி செக் செய்வது எப்படி? ஃபஸ்ட்டு என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா பாஸ் மார்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால் தான் ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, ஆஸ் பர் ஆகஸ்ட் 2024 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் படி, ஓகேங்களா, ஜூனியருக்கு வந்து இப்போ தான் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பாஸ் மார்க்லாம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஜூனியருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 மார்க் எடுக்கணும், ஏன்னா ஒரே ஒரு பேப்பர் தான் இருந்துச்சு. ஓகே, இன்டருக்கும் சீனியருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டருக்கு சீனியருக்கு எந்தெந்த பேப்பர் ரெண்டு பேப்பர் இருக்கிற கிரேட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பேப்பர் இருக்கிற கிரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 45 பாஸ் மார்க் வந்து எடுக்கணும், ஓகேங்களா? இப்போ இன்டருக்கும் சீனியருக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பேப்பர்லுமே 35 வந்து எடுக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறமா டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 90 வந்து வரணும். இதை தான் வந்து பாஸ் மார்க்காக வந்து இருந்துச்சு, ஓகேங்களா? இப்போ தான் வந்து ஜூனியருக்கும் செகண்ட் பேப்பர் கொண்டு வந்திருக்கிறதால சீனியருக்கு இன்டருக்கு சீனியருக்கு என்ன இருக்கோ அதே வந்து வந்துருச்சு. ஆனால் ஆகஸ்ட் 2024 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோட வேல்யூவேஷன் ஸ்கீம் படி பாஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியருக்கு வந்து 45 மார்க் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி, சரிங்களா? இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோமே நீங்கள் வந்து பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், சரிங்களா? அதே மாதிரி என்ன மிஸ்டேக்ஸுக்கு 1 மார்க் மிஸ்டேக்ஸ்லாம் உங்களுடைய பேப்பரில் எக்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க, ஆஃப் மார்க் மிஸ்டேக்ஸ்லாம் இந்த மாதிரி ஸ்லாஷ்ன்னு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து இருக்கட்டும். ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மார்க் மிஸ்டேக்ஸ்லாம் என்ன, ஆஃப் மார்க் மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அதையுமே நீங்கள் வந்து ஒன் டைம் பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணிடலாமா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? உங்ககிட்ட கொஸ்டின் பேப்பர் இருக்கும். சப்போஸ் கொஸ்டின் பேப்பர் இல்லைன்னா அதையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு கிரேடுக்குமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ், ஓகே, செக் பண்ணுறதுக்கு ஒரு சென்டென்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணால் எழுதணும். கொஸ்டின் பேப்பரில் என்ன இருக்கும், ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லாக வந்து எழுத போகிறீங்க. அந்த சென்டென்ஸுக்கு நீங்கள் உங்களுடைய ஆன்சர் பேப்பர் என்ன எழுதியிருக்கீங்க, ஓகேங்களா? கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் பேப்பர்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். கொஸ்டின் பேப்பரில் அங்கே என்ன இருக்குது, நீங்கள் ஆன்சர் பேப்பரில் அந்த சென்டென்ஸ்க்கு நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், கொஸ்டின் பேப்பரில் வந்து ஹானரபிள் மெம்பர்ஸ், I have great pleasure in rising to present to this August House the revised budget estimates அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸ் இது,
ஓகே, நீங்கள் உங்களோட ஆன்சர் பேப்பரில் என்ன பண்ணியிருக்கீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், ஹானரபிள் மினிஸ்டர், I have great pleasure in rising to present of this against House a revision debate system. இப்படி எழுதியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் கொஸ்டின் பேப்பரில் இருந்தது. நீங்கள் வந்து இப்படி எழுதியிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் ஹானரபிள் மெம்பர் இருக்குது, இங்கே ஹானரபிள் மினிஸ்டர்னு எழுதியிருக்கீங்க, இப்படி ஹைலைட் பண்ணிடணும். ஐ ஹாவ் கிரேட் ப்ளஷர் இன் ரைசிங்னு இருக்குது, இங்கே ரைசிங்னு எழுதியிருக்கீங்க. டு ப்ரெசன்ட் டு திஸ் ஆகஸ்ட் ஹவுஸ்ன்னு இருக்குது, இங்கே நீங்கள் ஆஃப் திஸ் அகெயின்ஸ்ட்னு எழுதியிருக்கீங்க, அகெயின்ஸ்ட் ஹவுஸ். இங்கே ஏ இருக்குது, இங்கே தி இருக்குது, இங்கே ஏ இருக்குது. அப்புறம் இங்கே ரிவைஸ் இருக்குது, இங்கே ரிவிஷன் எழுதியிருக்கீங்க. இங்கே பட்ஜெட்னு இருக்குது, இங்கே டிபேட்னு எழுதியிருக்கீங்க. இங்கே வந்து எஸ்டிமேட்ஸ்ன்னு இருக்குது, இங்கே சிஸ்டம்னு எழுதியிருக்கீங்க. ஓகேங்களா? இது ஒன்னொன்றுமே எவ்வளோ மார்க்குன்னு பார்க்கணும். இது 1 மார்க் மிஸ்டேக்கு. ஓகே, ரைசிங் எது, ரைசிங் இது 1 மார்க்கு. டு திஸ் ஆஃப் திஸ் இது 1 மார்க்கு. அகைன் ஆகஸ்ட் எழுதுறதுக்கு இது 1 மார்க்கு. தீன் எழுதுறது இங்கே ஏன்னு எழுதியிருக்கீங்க, இது ஆஃப் மார்க்கு. ரிவைஸ்டுன்னு எழுதுறதுக்கு ரிவிஷன் எழுதிருக்கு, இது 1 மார்க்கு. பட்ஜெட்னு எழுதுறதுக்கு டிபேட் இது 1 மார்க். எஸ்டிமேட்ஸ்னு எழுதுறதுக்கு சிஸ்டம் எழுதுறதுக்கு 1 மார்க். இப்படி எத்தனை 1 மார்க் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, எத்தனை ஆஃப் மார்க் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலாக இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு டோட்டலாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இத்தனை 1 மார்க் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம், இத்தனை ஆஃப் மார்க் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலாக 10 1 மார்க் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 10 1 மார்க் மிஸ்டேக், ஆஃப் மார்க் மிஸ்டேக்ஸ் ஒரு 20 பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 10 மார்க். ஸோ டோட்டலாக 20 மார்க்குக்கு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை 90ல் மைனஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? 90ல் மைனஸ் பண்ணி என்ன மார்க் வருது? 70 வருது. இது கூட ஒரு 10 மார்க் ஸ்ட்ரோக்கு ஆட் பண்ணிக்கணும். இது என்ன மார்க் வருதுன்னு பாருங்கள். இப்படி நீங்கள் வந்து பண்ணுறது ஜூனியரில், சரிங்களா? ஜூனியரில் 45 மார்க்குக்கு 100க்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னாவோ, இல்லைனா இன்டர் சீனியரில், ஓகேங்களா, இன்டர் சீனியரில் ஃபர்ஸ்ட் பேப்பரில் 35 மார்க்குக்கு 100க்கு நீங்கள் வந்து எடுத்திருந்தீங்கன்னாவோ தான் பாஸ். செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கரெக்ஷன் அப்படின்னு கிடையாது, சரிங்களா? நீங்கள் ஃபார்மேட் எழுதியிருந்தீங்க அப்படின்னா 1 மார்க்கு, எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா 1 மார்க்கு, ஒரு குறிப்பிட்ட மார்க். அதுக்கப்புறம் கரெக்டாக எலாபரேஷனும் கன்வர்சேஷனும் பண்ணியிருந்தீங்கன்னா 1 மார்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் நம்ம வந்து ஏன் மார்க் போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியாது. ஆனால் ஃபஸ்ட் பேப்பரில் நம்ம வந்து கேட்கலாம். அதனால தான் ஃபஸ்ட் பேப்பர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். செகண்ட் பேப்பரில் நம்ம மார்க் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியாது, சரிங்களா? அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து செகண்ட் பேப்பரில் கேட்க முடியாது. ஃபஸ்ட் பேப்பர் மட்டும் கரெக்டாக செக் பண்ணுங்கள். பாஸ் மார்க்கு கிட்ட ஒரு 30 மார்க் எடுத்திருக்கீங்க இன்டர் சீனியரில், ஜூனியரில் ஒரு 40 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களை ட்ரை பண்ணலாம், சரிங்களா? மற்றவங்க என்ன பண்ணாதீங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணி பார்க்கணும். இப்படி கரெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாமா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்கள். இல்லைனா அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஒரு 5 மார்க்கே அதிகம், 1 மார்க் 2 மார்க்கே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் வந்து கம்மி. ஓகே, அவங்க கரெக்ஷன் பண்ணதை விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணி பாருங்கள், சரிங்களா? கொஸ்டின் பேப்பர் நான் அட்டாச் பண்ணுறேன், எப்படி கரெக்ஷன்ஸ் எப்படி வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ்க்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையுமே அட்டாச் பண்ணுறேன். பாஸ் மார்க்குமே வந்து நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தான் 1 டைம் பார்த்துட்டு பொறுமையாக இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுறத மேபி இந்த எக்ஸாமில் உங்களுக்கு ரிசல்ட் வராமல் இருக்கலாம். ஆனால் அடுத்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு மெத்தடை நீங்கள் வீட்டில் மாடல் டெஸ்ட் எழுதுனீங்கனாலுமே சரி இதே மாதிரி கரெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸில். ஓகே, ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் வந்து போட்டு விட்டுறேன். ஓகே, லாஸ்ட் டேட்டு 10ஆம் தேதி. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே கூட அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மேபி இந்த கரெக்ஷன் பண்ணுற மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை.